அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, அமௌண்ட்டு போட்டு விட்டாங்கண்ணே. நீங்கள் நகை வச்சுருந்தீங்களா, அடகு வச்சுருந்தீங்கல்ல? ஆமாம். கூட அக்கா வந்து கேட்டிருந்தாங்க. அமௌண்ட்டு 75,000 அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாச்சுண்ணே, பார்த்துக்கங்கண்ணே. சரி பா, இந்த பார்த்து இந்த கூப்பிட்றேன். சரிங்கண்ணா, சரிங்க. ஓகே பார்த்துக்கா, நன்றிப்பா. ஓகே. சார் வணக்கம். யாரு? உங்கள் பேர் நீலகண்டனா? ஆமாம். உங்களை நாங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண போகிறோம். புரியுதா சார்? உங்களோட மொபைலில் இருந்து அதிக அளவு பான் வீடியோஸ் பார்க்குறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண போகிறோம். சார் நான் அந்த மாதிரி எதுவும் பார்க்கலையே சார். சார் உங்கள் பேர் நீலகண்டன் தானே? ஆமாம். உங்கள் அப்பா பேர் மகாலிங்கம்? ஆமாம். உங்களோட பேன் நம்பர் 775646D. ஆமாம் சார். ஆதார் நம்பர் 24 27 34 37 42 44. ஆமாம் சார். ஸோ கரெக்ட் தான், நீங்கள் தான். உங்களை வந்து நாங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது விஷயமா இன்னும் 1 மணி நேரத்துக்கு நீங்கள் யாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிக்கப்படலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நீங்கள் போகக்கூடாது. மேபி அவங்க உடனே உங்களை அரெஸ்ட் பண்ண நேரிடும். ஸோ அதனால் நான் எங்களோட சீஃப் வந்து உங்கள்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் தான் உங்களோட நடவடிக்கை எதாக இருந்தாலும் இருக்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், எங்களோட சீஃப் உங்கள்கிட்ட பேசுவார். சார் ஹலோ. சார் நீங்கள் தான் நீலகண்டனா? ஆமாம் சார். உங்கள் அப்பா பேர் மகாலிங்கம்? ஆமாம் சார். ஸோ உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? நல்லது சார், நான் பார்க்கல சார். அதாவது உங்களோட எல்லா ப்ரூஃப், அதாவது உங்களோட மொபைல் ஹிஸ்ட்ரி எல்லாமே வச்சு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதிகளவு பான் வீடியோஸ் பார்க்குறதா எங்களுக்கு தகவல். அதனால தான் உங்களை வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறாங்க. சார் நான் யூஸ் பண்ணவே இல்லை சார். அது இல்லை மிஸ்டர் நீலகண்டன், நாங்கள் மும்பையிலேருந்து கால் பண்ணுறது வந்து சும்மா நாங்கள் எதுவுமே செக் பண்ணாமல் பண்ண மாட்டோம்ல சார். தெரியல சார், தெரியாமல் ஏதோ வந்திருக்க முடியும் சார். நோ வித் ப்ரூஃபோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 2 வருஷம் ஜெயில் அல்லது பார்த்தீங்கன்னா 50,000 பனிஷ்மெண்ட்டாக அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் அமௌண்ட் உடனே கட்டுறதா இருந்தால் இந்த கேஸ்லேருந்து உங்களை வந்து ரிலீவ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா 2 வருஷம் ஜெயில், டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் உங்களோட ஆன்சர் என்ன? சார் நான் பார்க்கல சார். மிஸ்டர் நீலகண்டன், ப்ரூவோடு இருக்குது மிஸ்டர். ஆமாம், எவ்வளோன்னு சொல்லுங்க சார். நீங்கள் வந்து 15,000, அதாவது 50,000 நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உடனே இந்த கேஸ்லேருந்து உங்களை ரிலீவ் பண்ண முடியும். சரிங்க சார், வந்து அதை கட்டிக்கிறேன் சார். உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். சரிங்க சார். சொல்லுங்கள். ஏடிஎம் மேலே அந்த 16 நம்பர் இருக்கும்ல, ஸோ அந்த நம்பர்ஸ் ப்ளஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா சிசிவி கோடுன்னு இருக்கும். ஸோ ப்ளஸ் உங்களோட ஏடிஎம்மோட பாஸ்வேர்டு நாங்களே வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு உங்களோட கேஸை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? சரிங்க சார். 60 44 35 08 42 36. கார்டு பின்னால் ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, சிசிவி கோடுன்னு, அந்த நம்பர் சொல்லுங்கள். ஒரு 3 நம்பர் இருக்கும். 14 3. ஓகே. உங்களோட பாஸ்வேர்டு, ஏடிஎம் பாஸ்வேர்டு என்ன? 42 36. ஓகே. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 50,000 வித்ட்ரா பண்ணிட்டோம். ஸோ உங்களோட கேஸ் இதோட க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஓகே சார். ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து சர்ச்சிங் பேர்ட்ஸ் சார்பாக ஒரு விழிப்புணர்வுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதாவது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்றது கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் இதனால் ஏமாற்றப்படுறாங்க. நிறைய பேர் காசு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி உங்களோட பொண்ணு வந்து இந்த இடத்துல இப்படி இருந்தாங்க, அவங்கள வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஸோ வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, ஸோ நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி உங்கள் பையன் இந்த மாதிரி இந்த இடத்துல மாட்டிக்கிட்டான், நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க.
இப்போ ஃபோன் மூலமாகவும் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க, அந்த தப்பு பண்ணியிருக்கீங்க, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அவங்கள. டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ தயவுசெய்து நீ உங்களுக்கு யாராவது கால் பண்ணி இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை சொன்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆஹா உஷாராயிடணும், நம்மளை வந்து ஏதோ பண்ண பார்க்குறேன், பணத்தை பிடுங்க பார்க்குறேன் அப்படின்றது நீங்கள் உஷாராயிடணும். ஸோ பெரும்பாலும் இப்போ ஓரளவு படித்தவங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். பட் வில்லேஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் யாருக்குமே எதுவும் தெரியாது. பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்பாங்க, வீடு கட்டுறதுக்காக சேர்த்து வச்சுருப்பாங்க, நிறைய பணம் இப்படி தான் பறி போகும். ஏன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட பொண்ணோ பையனோ பற்றி பேசும்போது அவங்களால அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியா என் பையன் வேலைக்கு போயிருக்கான்னு சொல்லியிருந்தான், பட் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அந்த பணத்தை இழந்துருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் மொபைல் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளையுமே மீறி சப்போஸ் ஒரு லிங்கோ ஒரு சின்ன ஏதோ ஒரு சின்ன டாட் வந்தாலே போதும், ஏகப்பட்ட பேர் ஏமாற்றப்படுறாங்க. எந்த வெரிஃபிகேஷனும் கிடையாது. நம்மளாம் ஒரு சின்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் கூட எல்லாமே வந்து அளவு உண்டு. அந்த இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போகிறதுக்காக அலோவ் பண்ணுறோம். அது ஏன் அலோவ் பண்ணுறோன்னு இது வரைக்கும் நம்ம வந்து அதை படித்து பார்த்தது கூட கிடையாது. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணுறோன்னு வைங்க. இந்த கேமுக்கு ஃபோட்டோஸுக்கு என்ன அலோவுடு இருக்குது? இப்போ என்னோடய ஃபோட்டோஸை நீங்கள் அந்த கேம் வந்து எதுக்கு அலோவ் பண்ண போகுது? அப்போ நம்ம அந்த இடத்த கொஞ்சம் அலாட் பண்ணி அதை படித்து பார்த்து இந்த கேமுக்கு இந்த கேலரி நம்ம வந்து அலோவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்த்து அலோவ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் நம்ம கொடுத்து போட்டு கடைசியில் நம்ம முழிச்சிட்ருப்போம். ஸோ அதேமாதிரி தான் பணத்தை ஏமாறுறாங்க நிறைய பேர். தயவுசெய்து கேர்ஃபுல்லாக இருங்க. வணக்கம் நண்பா.